Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது நெல்லி சுண்டா. சுண்டா அப்படிங்கிறது என்னன்னா குஜராத்தில் வந்து ஊறுகாயை தான் வந்து சுண்டான்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா நிறைய நம்ம ஸ்வீட் சாப்பிட்டு அதை செரிமானத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நெல்லி சுண்டா எடுத்துக்குவாங்க. அதாவது என்னென்னா மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய சீரகம் மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுனால நம்ம செரிமான பிரச்சனையும் நீக்கும். அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்காக இந்த நெல்லி சுண்டா செய்வாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லி சுண்டாக்கு நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோன்னா 12 பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்குறோம். அதாவது மர நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். இது 12 எடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து இட்லி குக்கரில் நான் வேக வச்சுருக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இதில் இருக்கிற எல்லா கொட்டைகளையுமே வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இது இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெல்லிக்காயை வந்து எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துட்டோம். இதை வந்து என்னென்னா நீங்கள் வந்து வேணுன்னா வந்து இதுலேயும் பாதி ஸ்லைஸாகவும் போட்டுக்கலாம். ஸ்லைஸ் வந்து நம்ம சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதே ஸ்லைஸே வந்து அப்படியே வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெல்லி சுண்டாக்கு தேவையானது நம்ம வந்து நெல்லிக்காயை வந்து 20 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டோம். அடுத்து என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். அதாவது 12 நெல்லிக்காய்க்கு 150 கிராம். இது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 100, 50 அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து வின்டர் சீசனில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்காக நம்ம செய்கிறது. துருவன இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், மிளகுத்தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரையிட்டோம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வேக வைத்த நெல்லிக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வெல்லம் நல்லா கரையிட்டோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச நெல்லிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் சின்னதாக வேணாலும் உடச்சி கூட விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிடும். ஒரு சிலர் வந்து நல்லா துருவியை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் திருவுன இஞ்சி, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், துருவன இஞ்சி நல்லா சுண்டணும். கடைசியாக நம்ம லெமன் ஜூஸும் பெருங்காயமும் ஆட் பண்ணணும். இது நல்லா சுண்டுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெல்லி சுண்டாக்கு நம்ம ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா நான் அந்த வெள்ளை தண்ணியிலேயே நல்லா கொதித்து அதனுடைய பாகு ஃபுல்லாக வந்து நெல்லிக்காயில் இறங்கிடும். அது வரைக்கும் நல்லா சுண்டணும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடையில வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. அப்பப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் நம்ம நல்லா சுண்ட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இடையில நம்ம எடுத்துருக்குறோம். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே இறங்கிட்டே வரும். இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணோன்னா நல்லா வந்து சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சுண்டிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ சிம் பண்ணிக்கோங்க. மெயினாக என்னென்னா இந்த ஸ்டேஜ் வரப்போ என்னென்னா நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த கிளிப் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம், லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நிறுத்திடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நெல்லி சுண்டா ரெடி. நெல்லி சுண்டா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. விளக்கம்: நுட்பமான கேள்வி அறிவை பெறாதவர்கள் வணக்கமாக பேசும் வாயினர் ஆகுதல் அரிது.